நம்ம வாழ்கிறதே அவருடைய கிருபை தான். நம்ம நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை காலையோறும் பெரியது நம்ம பார்க்கலாம். சோத்திரம், பிரைஸ்லா, நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து தான் மெசேஜ் கொடுக்குறாரு. என்னென்னோ காரியம் நடக்குது. சோர்ந்து பாருங்க, பயப்படாதீங்க, கர்த்தனோடு கூட இருப்பார். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறார்? என் கிருபையை உன்னை விட்டு எடுத்து போட மாட்டேன். சங்கீதம் நம்ம பார்க்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார், அப்பா என் கிருபை உன்னை விட்டு எடுத்து போட மாட்டேன். 89 சங்கீதத்தில் 33, 32 உன் பிள்ளைகளை விட்டும் எடுத்து போட மாட்டேன். நம்ம வாழ்கிறதே அவருடைய கிருபை தான். நம்ம நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை காலையோறும் பெரியது நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம், ஏசப்பா இந்த நாள் நான் உயிரோடு இருக்கேன், ஸ்தோத்திரம், உமக்காக நான் என்ன பணி செய்யணும், உங்களுடைய கிருபைக்காக சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அமைதியாக பெண்ணை பார்த்து அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவேன். தேவனே, இந்த பெரிய ஊழியத்தை நடத்துகிற நீங்கப்பா, நான் இல்லைப்பா, நீங்கள் தான் நடத்துவீங்க. நாங்கள் சும்மா மறுக்கிற வேலை செய்கிற வேலையாக இருக்கேன். அப்போ இது என்ன சொல்லுது? யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். நீங்கள் தேவனுக்கு நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கும்போது அவருடைய பரிபூர்ண கிருபை உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை உயர்த்தும். அடுத்ததாக அவரை அறியணும்னு நினைக்கும் போது அந்த கிருபை உன் மேலே வரும். சங்கீதம் 32:10, 36:10 உங்களை அறிந்தவர்கள் மீது உங்களுடைய கிருபை இறங்குறது. அதே போல் உங்களுக்கு பயப்படுறவர்களுக்கு உங்களுடைய கிருபை இருக்கு. ஸோ கிருபையின் சொல்வது மிகுந்த தயை, மிகுந்த ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதலாளி அவன் மேலே ரொம்ப கண்ணும் கருத்தமாக பார்க்குறாரு. அவன் வேலைக்கு வந்துட்டானா, போயிட்டானா, அவன் எப்படி இருக்கா, சாப்பிட்டானா, அவன் குடும்பம் எப்படின்னு அவரை பர்டிகுலராக அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. அப்படிலாம் நம்ம கம்பெனியில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகள் கிருபை. ஸோ இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நம் மீது வைத்த அளவு கடந்த கிருபையினால் மனுஷனாக மாட்டார். யோவான் 1:16 கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராக அவருடைய கிருபையின் மேல் நாம் அவருடைய பரிபூர்ணத்தில் கிருபையின் மேல் கிருபை பெற்று இயேசு கிறிஸ்துவால் நமக்கு தேவனுடைய கிருபையும் இறக்கவும் கிடைச்சது. அந்த கிருபை இருக்க போய் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், நான் ரொம்ப பெரிய ஞானி கிடையாது. உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், எனக்கு கீழே 2வது செட்டில் இருந்த தம்பி பயங்கர ஞானி. எப்படி தான் 600க்கு 580, 590 எடுக்கிறான்னு தெரியாது. அவனுடைய மண்டையும் பார்த்தீங்கன்னா அவனை நீளமாக இருக்கும். நான் அடிக்கடி அவனை பார்த்து போகிறான் போவேன், ப்ரிப்பரேஷன் டைம் எப்படிங்களா, ஆனால் மார்க் எடுத்துவான். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நைட்டு லாஸ்ட் இயர் ஆகி குத்துவாங்க. நான் என்னை கிழிச்சு படித்தாகணும். எனக்கு அதில் தூங்கிடுவேன். ஜேம்ஸ் வாத்தியார் அடிச்சிருவார். ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஒரு காரியத்தை 3 முறை நான் படிக்கணும், அது 3 முறை ரிகல் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையெல்லாம் 0 ஆயிட்டு எங்கள் நிலையில் அவருடைய கிருபை நம்மை தாங்குறது. அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்கள் விசுவாசத்தினால ரத்தால் கழுவப்படுது. அவர் நம்ம மேலே வச்ச கிருபையினால் நம்மை பிரத்யேகமாக நினைக்கிறார். மற்ற மக்கள் நம் மீது பிரத்யேகமாக இருக்கு. யோசித்து பாருங்கள், அப்போது 4:33 சீஷல் மீது அவருடைய கிருபை பூராமாயிருக்கு. ஆகவே நடக்கும்போதே அற்புதம் நடந்துச்சு. யார் பாவம் அந்த காலில் மீனவர்களை மதித்தாங்க? அவங்க ஒன்றும் பழிவிடுத்து போயிருக்க மாட்டாங்க, நியாயப்பிரமாணம் தெரியாது, ஒரு மாதிரி காட்டு வாழ்க்கை வாழ்வாங்க. சில மீன் மார்க்கெட் மற்றதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற விலையை நம்ம வாங்கலைன்னா காலங்காத்தால் எதிரே பிடிச்ச மாதிரி பிடிக்கிறா அப்படி கேட்டார் பேசுவாங்க.
கெட்டார்த்த தளபாடம் ஒரு மனப்பாடமாக இருக்கும். நல்ல வேலைப்பா எனக்கு கெட்டார்த்த மீனிங்கும் தெரியாது, கெட்டார்த்த ரிப்பீட் பண்ணவும் தெரியாது. என் கூட இருக்க பசங்க தான் சொல்லுவாங்க, விசேஷமாக அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அப்பா இதை கெட்டார்த்தம் ஒருத்தன் திடீர் போவாங்க. ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட மக்களை செலக்ட் பண்ணி பெரிய வேத ஞானிகளுக்கு மேலே பரலோகத்தின் ராசிகளை சொல்லி கொடுத்து உலகத்தையே அசைக்க வைத்தார் என் தேவன். நாடுகளை அசைக்க வைத்தார். அதுதான் ஊழியத்தில் நமக்கு கிடைக்கிற கிருபை. கிருபை இல்லைன்னா நம்ம ஊழியம் பண்ண முடியாது. கிருபை இல்லைன்னா நம்ம மேலே வர முடியாது. பணக்கார வீட்டில் பிறக்கிறது, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க பிறகு அது அடுத்து, அது கிருபை கிடையாது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தட் இஸ் நாட் கிருபை. அவங்களுக்குலாம் கிருபை தேவையில்லை. அவங்க எல்லா வேலையும் கள்ளத்தனமாக எல்லாத்தையும் சம்பாதிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. அதெல்லாம் வர வருமானத்தை என்ன பண்ணுறது, நாளைக்கு உயிர் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ எளியவர்களாகிய நம்மை உயர்த்துவது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க, அவனோட ஆசைப்பார். அன்பின் தேவனை, யார் யார் நொறுக்கப்பட்டார், யார் யாருடைய இதயம் நொறுங்குண்ட உள்ளமாயிருக்கும் அவடத்தில் வாசமாயிருக்கிறது என்று சொல்லி ஏசா 57:15 சொல். அதுபோல உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையை கற்றுத்தான். தாழ்மை தெரியலன்னா என்ன மாதிரி வான சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ள முடிச்சு. வானத்தின் நட்சத்திர மண்டலங்கள், வானங்களுடைய அதிசயங்களை பார்க்க முடிச்சு. நான் வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும்போது மனுஷனை நினைப்பது எம்மாத்திரம் என்று ஆவியத்தனை தாழ்த்தினான். நான் நம்மை தாழ்த்தும் போது கிருபை நான் நம்முடைய பாவனை மன்னிக்கிறேன். பாவம் செய்ய அவனை காத்துக் கொடுக்கிறேன். எங்கள் குடும்பம் மீது அந்த கிருபை வராது. தகுதியற்றவனை உயர்த்துவதுதான் கிருபை. நீங்கள் வாக்கு கொடுத்து சிறியவனை புழுவினை தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறேன். அந்த கிருபை இந்த காலில் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஊற்றி அருளும். பூரண கிருபை ஊற்றி அருளும். பெரிய கிருபையை தாரும். அழியாத புதிய கிருபை நிறைத்து உங்களுடைய வளமுள்ள செயலை காண முடிச்சு. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.